அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக 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 நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இங்கே வருது. நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி, சனி மகா பயிற்சி. அதாவது பிரம்மசாஸ்திரத்தில் பிரம்மசாஸ்திர முறைப்படி பிரபஞ்ச சக்தி என்பது பிரம்மனால், பிரம்ம ரிஷிகளால், சித்தர்களால், முனிவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி, அந்த அகத்திய மாமுனி இவர்களெல்லாம் சொன்ன முறைப்படி இந்த சனி பயிற்சி 6/3/2026 அன்று இந்த சனி பயிற்சி ஆகிறது. இது சரித்திரம் படைத்த சனி பயிற்சி. ஆக இந்த சனி பயிற்சியை திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குஜனூர் போன்ற சனீஸ்வரனுடைய ஆலயங்களில் அன்றைய தினம்தான் சனி பயிற்சி விழா கொண்டாடப்படும். இதை முதல்ல புரிஞ்சுங்க, சரிங்களா? இப்போ ஒரு ஜோதிடத்தின் பலன், நான் உங்களுடைய ஜாதகத்தின் பலன் சொன்ன நடக்கலை, உங்கள் ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும். ஏன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிடம். ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு தப்பாக இருக்கணும். இந்த ரெண்டு தான் தப்பு. ஒன்று அங்கிட்டு தப்பு இருக்கணும், இல்லை இங்கிட்டு தப்பு இருக்கணும். ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், சரிங்களா? ஆக இப்போ சனி பயிற்சி பலன்கள் எல்லா ராசிக்கும் போவோம். மிதுனம் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம் இந்த மிதுன ராசி. இப்போ இந்த மிதுன ராசிக்கு 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சனி பகவான். இந்த 8, 9க்குரிய சனி பகவான் 6/3/2026 அன்று 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். மிதுனத்திற்கு 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். முக்கியமாக குருவின் வீட்டில் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ 10ஆம் இடம் என்பது தலைமை ஏற்கும் பொறுப்பு, புதிய பதவி, புதிய நிர்வாகம், புதிய தலைமை ஏற்கும் பொறுப்பு, ஒரு அரசியலில் மிகப்பெரிய ஒரு தலைவராகும் பொறுப்பு, அரசியல் அமைச்சர் போன்ற பொறுப்பு, அரசாங்கத்தில் ஒரு அதிகாரத்துவம் வந்த பதவி, இதெல்லாம் 10ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவானால் நிச்சயமாக ஏற்படும். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் சிறப்பாக அமையும். இதை விட மிதுனத்துக்கு நல்ல யோகம், தந்தை வழி சொத்துக்கள் அமையும். அதே நேரத்தில் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு தரும். ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அப்போ அந்த 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம். அப்போ தந்தையின் உடல்நிலை பாதிப்பு ஏற்படுமே தவிர தந்தையினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. அதே நேரம் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய 10ஆம் இட ஸ்தானம். ஏன்னா 10ஆம் இட ஜீவனஸ்தானம். ஆக தொழிலுக்கோ, பதவிக்கோ, பதவி உயர்வுக்கோ, பேர், புகழ், அந்தஸ்துக்கோ, ஒரு அரசியல் வாழ்க்கைக்கோ, அதே நேரம் ஒரு அரசாங்கத்தின் உயர் பதவிக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை. அதே நேரம் தொழில் வருமானத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. எங்கே கவனிக்கணும் அப்படின்னா 2ஆம் சொத்து, 2ஆம் திருமணம். ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் அந்த மாதிரி இடம். எங்கே பார்க்குறாரு? முதல்ல மிதுனத்திலிருந்து 10ஆம் இடத்துலேருந்து முதல்ல என்ன பார்க்குறார்? 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடத்தை விரயம். என்ன விரயமாகுது? 4ஆம் இடம் சொத்து விரயமாகும். அப்போ சொத்துக்கள் டாக்குமெண்ட் பிரச்சனை கவனமாக வச்சுக்கணும். சொத்து விரயமாகும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் 9ஆம் நல்ல கவனிக்க 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. மிதுனத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவி பிரச்சனைகளை ஏற்படுத்தும்.
மிதுனத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும்போது சொத்து பிரச்சனை, 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படுத்தும். அப்போ டாக்குமெண்ட் பிரச்சனை. அதே நேரத்தில் வாகனம், போக்குவரத்து வாகனங்கள், ஏன்னா அதே நேரத்தில் பார்த்து ரொம்ப அதிக ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் கவனம். மற்றபடி உங்களுக்கு எல்லா வித யோகங்களையும் கொடுக்கும். சொத்து யோகத்தை கொடுக்கும், பதவி யோகத்தை கொடுக்கும், மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆடம்பரமான வீடு வாங்கிறாதீங்க, இதெல்லாம் மைனஸ். அதாவது ஒரு ஆசை, அபாரமான ஆசை, பேராசைப்படக்கூடாது. பேராசைப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான சொத்து வாங்குறது, ஒரு பிரம்மாண்டமான கார் வாங்குறது, இதெல்லாம் வாங்கிறாதீங்க, கஷ்டப்படுவீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக பிரம்மாண்டத்தை தவிச்சிருங்க, பேராசையை தவிர்த்துருங்க. இது சனி பகவானுக்கு பிடிக்காது. சனி பகவானுக்கு பேராசை பிடிக்காது. நியாயமாக நீதி நேர்மை நியாயத்தோடு இருப்பவர்களுக்கு மேலும் மேலும் சனி பகவான் உயர்வை தருவார். பேராசைப்பட்டு நீங்கள் ஆடம்பரமான கார் வாங்குறது, ஆடம்பரமான வீடு வாங்குறதுன்னா அங்கே ஒரு கை உங்களை பார்த்துருவார். உங்களை ஒரு கை பார்த்துருவார். கணவன் மனைவி பிரச்சனைகள் வரா, விட்டு கொடுத்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா எங்கெங்கே சம்மந்தப்படுது? 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது 4ஆம் இடம் சொத்து சுகம், வாகனத்தில் விபத்து வந்துடும், சொத்து சுகத்தில் பிரச்சனை வந்துடும். 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவி பிரச்சனை வந்துடும். நண்பர்களால், தேவையில்லா நண்பர்களால் பிரச்சனை, கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப், இதில் பிரச்சனை ஏற்படுத்திடும். இதிலெல்லாம் கவனமாக இருங்க. புரிஞ்சுட்டிங்களா? ஆக சொத்து விஷயத்தில் ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். சொத்து கண்டிப்பாக விற்கக்கூடிய நிலை ஏற்படும். சொத்தை விற்றுருங்க, நல்லது தான். இதை விட நல்ல சொத்து வாங்குவீங்க. ஏன்னா 4ஆம் இடத்தை பார்த்து 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சொத்து விரயமாகும். அப்போ சொத்து விரயமானால் நல்ல சொத்து வாங்குவீங்க. புரிஞ்சுட்டேன்? இதெல்லாம் மைனஸு, ப்ளஸ் இருக்குது. புரிஞ்சுட்டிங்களா? ஆக உணவு பழக்க வழக்கங்கள், நட்பு ஸ்தானங்கள், சொத்து பராமரிக்கிறது, டாக்குமெண்ட்டை கரெக்டாக வச்சுக்கிறது, வாகனங்களை அதிக ஆசைப்படாமல் அதாவது பழுதடைஞ்ச வாகனம் வச்சுக்கிறாங்க. வாகனத்தில் பழுதடைந்த வாகனங்கள் இருந்தால் அதை பராமரிப்பு நல்லபடியாக வச்சுக்க, இல்லாட்டி விபத்து ஏற்பட்டு போகும். இதெல்லாம் மைனஸ், அதை கவனமாக இருங்க. சரிங்களா? மற்றபடி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நல்ல தொழில் வருமானம் முன்னேற்றத்துக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. நான் சொன்னது மட்டும் கவனமாக இருங்க, பேராசைப்படமாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் உயரும். சரிங்களா? மீண்டும் நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நன்றி, வணக்கம்.